ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டுப்படை தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. பஹ்ரைனில் இருக்கும் அமெரிக்க கடற்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா, ஹவுதி கிளர்ச்சி குழுக்களும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று காலையில் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடங்கியது. இது ஒரு முன்னெச்சரிக்கை தாக்குதல் என்று சொல்லப்பட்டது. இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டுப்படை தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதலை துவக்கியிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மோதல் எதிரொலியாக மத்திய கிழக்கு நாடுகளில் வான்வெளி மூடப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளின் வழியாக நடைபெறும் பன்னாட்டு விமான சேவைகளும் பாதிப்படைந்திருக்கின்றன. ஏர் இந்தியா நிறுவனமும் விமான சேவையை நிறுத்தி வைத்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் நாடுகளில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் உதவி கோருவதற்கான தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கத்தார், அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வெடிச்சத்தம் கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். அவரோடு பேசலாம். பாலவெற்றிவேல், ஈரான் மீது இன்று காலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்பொழுது ஈரான் அமெரிக்க ஆதரவு நாடுகள் மீது இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறது. அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்துவதாக சொல்லப்படுகிறது. என்ன விவரம், பின்னணி என்ன? மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து ஈரான் தற்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டு சேர்ந்து ஈரானின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பகுதிகள் மீது இன்று காலை வான்வெளி தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரான் தற்போது கத்தார், ஐக்கிய அமீரகம், குவைத், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படை தளங்களை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருவதாக நம்பகத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலினுடைய வான்வெளி தளங்கள் மீது பல்வேறு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானில் இருந்து வருவதாகவும் அவை முறியடிக்கப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி இருக்கக்கூடிய வீடுகள், கட்டிடங்கள், அரசு அலுவலகங்களை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் குற்றம் சாட்டி இருக்கிறது. இருந்தாலும் தாக்குதல்களுக்கு அனைத்தும் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. வான்வெளி தாக்குதல் மட்டுமல்லாது நூற்றுக்கணக்கான போர் கப்பல்களும் ஈரானின் கடல் பகுதியை நோக்கி அமெரிக்கா அனுப்பியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட அமெரிக்காவில் இயங்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் அமெரிக்கா தற்போது ஈரான் மீது அக்ரெசிவ் வார் அட்டாக், அதாவது மிகப்பெரிய அளவில் போரை நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கி இருப்பதன் காரணமாக மிகப்பெரிய போர் மத்திய கிழக்கு ஆசியாவில் தொடங்கி இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். 1979 பிறகு ஈராக் போருக்கு பிறகு இவ்வளவு பெரிய போர் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் சுமார் 95 லட்சம் இந்தியர்கள் வசிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இதில் தமிழர்களாக இருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் அவர்கள் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதலுக்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கத்தார், அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட பகுதிகளிலும் வெடிச்சத்தம் கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் என்று பெயர் வைத்திருக்கிறது இஸ்ரேல்.